மேஜிக் லேண்டன் நடத்தின பொன்னியின் செல்வன் நாடகத்தை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்போம். பார்த்தவங்களுக்கு பொன்னியின் செல்வன் நாடகத்துல வர நிறைய கதாபாத்திரங்கள் நம்ம மனசுல நின்று இருக்கும். இப்ப அதுல ஒரு கதாபாத்திரத்தை நாம சந்திக்க போறோம். அவங்க யாருன்னா பூங்குழலி. எஸ், பூங்குழலியா நடிச்சவங்க நம்ம வான்மதி ஜெகன். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே சொல்லுங்களேன். சின்ன அறிமுகம்னா 3 விஷயம் தான் என்னை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, பரதநாட்டியம் அதை நான் சின்ன வயசுல இருந்து கத்துட்டு வரேன். அண்ட் இப்போ முழு நேரமா பண்றதும் அது ஒண்ணுதான். ஸோ நான் கிளாஸ்க்கு போகணும், என்னோட டீச்சர் கிட்ட நான் சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். பிளஸ் இப்போ பொன்னியின் செல்வன் கடந்த 1.5 வருஷமா வாழ்க்கையில வந்ததுனால நாடக ரிஹர்சல்ஸ்க்கு போகணும். இவ்வளவுதான் சிம்பிளா என்னோட இண்டிவிஜுவல் லைஃப் சொல்லணும்னா, டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும், டிராமா ரிஹர்சலுக்கு போகணும், அவ்வளவுதான். சரி, இப்போ பொன்னியின் செல்வன் நாடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வரலாற்று நாவலை நம்ம கல்கியோடைய நாவலை கொண்டு வந்திருக்காங்க. அது அவ்வளவு சுலபமா நடிக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா பயிற்சி இருந்தா நடிக்கலாம். ஆனா உங்களுடைய அனுபவம் அதுல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். ஒரு காலேஜ் படிக்கும் போது எக்ஸாம்க்கு முந்தின நாள் ஓகே, மேல மேக்ஸ் புக் இருக்கும், பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணேன், கீழே பொன்னியின் செல்வன் புக் தான் இருக்கும். ஒரு 1.5 வருஷம் அந்த புக்கை ஒரு 3 தடவை படிச்சிருப்பேன். எப்பவுமே டெஸ்க் கடியில இருக்கும், இல்ல நான் படிக்கிற டேபிள் கடியில இருக்கும். கம்ப்ளீட்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு மாய உலகத்துல ஒரு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. அது சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, யார்கிட்டயும் பேசக்கூட பிடிக்காது. அப்படி ஒரு 3 தடவை அந்த நாவலை படிச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெதக்கத்திலேயே திரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் நானு. திடீர்னு ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி, பொன்னியின் செல்வன்ல டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு கேட்டாங்க. ஐ வெண்ட். ஃபர்ஸ்ட் 16 ஷோ ஐ டான்ஸ்ட் அண்ட் ஐ சாங். நிறைய கிரவுட் சீன்ஸ் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வர் எங்கே, பொன்னியின் செல்வன் எங்கே, பொன்னியின் செல்வன் வாழ்க. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டது வாழ்க கோஷம் தான் போட்டது நாடகத்துல. பிளஸ் டான்ஸ் ஆடினேன். அதுக்கப்புறம் 2-3 தேவார பாடல்கள் வரும். ஓரளவுக்கு மியூசிக் படிச்சதுனால பாட வருங்கிறதுனால அந்த பாடல்கள் பாடினேன். எனக்கு குட்டி உண்டு டான்ஸ் ஆடுறமே இல்ல இது பண்றமேன்ற வருத்தமே இல்ல. அந்த ஒரு மாய உலகத்துக்கு போனதுலயே அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணேன். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் தமிழ் எனக்கு நல்லா படிக்க வரும். கம்பேரிட்டிவ்லி இப்போ இருக்க நியூ ஜெனரேஷன் பசங்களோட ஓரளவுக்கு தமிழ் பெட்டரா பேச முடிஞ்சதுனால they trained me for the roles. And then slowly I was completely in touch with the group. 2வது தடவை டிசம்பர்ல திரும்ப நாடகம் பண்ணோம், திரும்ப மதுரையில திரும்ப மே மாசம் நாடகம் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு தடவை பூங்குழலியா லாஸ்ட் டைம் ப்ரீமியர்ல பண்ணவங்க வர முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு சான்ஸ் கிடைச்சது பூங்குழலியா பண்ண. அதாவது கதை ரொம்ப படிச்சதுனால நமக்கு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஆனா ஒரு ஒரு கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுவா மாறுறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஜென்ரலா ஆக்டிங்னா எல்லாரும் நினைச்சுப்பாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நடிக்கிறது, பூங்குழியா நம்ம ஃபீல் பண்ணோம், உள்ள இருந்து வெளில வரணும். நத்திங். மேஜிக் லேண்டன்ல பிரவீன் எங்க டைரக்டர், வாட் ஹி டீச்சஸ் என்ன சொல்றது, வர 10 வயசு பையன்ல இருந்து 40 வயசு ஆள் யார் வரைக்கும் டீச் பண்ற ஒரே ஒரு விஷயம், நீ பூங்குழியாவோ வந்தியத்தேவனாவோ இல்ல ஆழ்வார்க்கடியானாகவோ இல்ல ரவிதாசனாவோ இருக்க முயற்சி பண்ணாத, உனக்கு சுத்தி இருக்கிற உலகத்தை அப்படி மாத்து, அப்ப நீ தானா மாறுவ. திஸ் இஸ் த சிங்கிள் டெக்னிக் தே டீச். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஒன்னும் இல்ல சுத்தி இருக்கிற இந்த ஸ்பேஸை இமேஜின் பண்ணோம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனா அது எவ்வளோ கஷ்டம், அதை எவ்வளவு உண்மையா பண்ண முடியும்ன்றது ரொம்ப கஷ்டம். பொன்னியின் செல்வன் ரீடரா அது வாசிக்கிற அனுபவம் அது தனியானது. அதையே வசனங்களா நடிக்கும் போது அதுல இருக்கிற சிரமங்கள் அது எப்படி நீங்க எடுத்து அந்த மனப்பாடம் பண்ணீங்களா இல்ல வாழ்ந்து காட்டினேன்னு சொன்னீங்க, அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? அவ்வளவு சரளமா அழகா நீங்க பேசியிருந்தீங்க, அது எப்படின்னு சொல்ல முடியுமா? பொன்னியின் செல்வன் என்கிட்ட பேசுறான், சமுத்திரகுமாரி என்னை உனக்கு நினைவிருக்கிறதா. அவன் கொஞ்சம் பெறலும், நாக்கு பெறலும் இல்லையா, அந்த டிசீஸ் பெறலும். அது ஆச்சுன்னா அந்த சீன்ல இருக்க எல்லாருக்கும் அது ஆகும். அது ஒரு வியாதி மாதிரி. அது இதெல்லாம் உன்னால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது ஸ்டேஜ்ல. பட் ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு கஷ்டம். சோ இந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு பெரிய கட்டை கொடுப்பாங்க, பாட்டிலோட மூடி இருக்கு இல்லையா வாய், அந்த பாட்டிலோட மூடிய வாயில வச்சுட்டு முழு வசனத்தையும் நீ பேசணும். அதுல இமோஷன் இருக்க தேவையில்லை, ஃபீலிங் இருக்க தேவையில்லை, கமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே தேவை கிடையாது. தேல்சே வாயில பாட்டில வை, எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்ஸை த்ரோ பண்ண முடியுமோ த்ரோ பண்ணி, உச்சரிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால கிளியரா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கிளியரா கொடுக்க முடியும். இவ்வளவு பெரிய பாட்டில வாயில வச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா முதல்ல வா 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 அப்படின்னா வரும் பாட்டில வாயில வச்சா.
ஆனா போக போக பார்த்தா உனக்கு சில வார்த்தைகள் வந்து பெட்டரா வர ஆரம்பிக்கும் பயிற்சி பண்ண பண்ண. ரொம்ப சீசன்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்து வாயில பாட்டில் இருக்க மாதிரியே தெரியாது, கிளியரா வரும் எல்லா வார்த்தையும், அவ்வளவு அழகா வரும் வார்த்தை. லைக் தயால் வந்தியத்தேவனா பண்ணவரோ இல்ல ஆழ்வார்க்கடியான் ஹன்சா பண்ணவங்களுக்குலாம் இவ்வளவு பெரிய கட்டை வச்சா கூட அந்த வார்த்தை தெளிவா வரும். அவ்வளோ வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, அவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அவங்களே ட்ரெயினர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில கஷ்டங்கள்லாம் வரும், என்னதான் நமக்கு தமிழ் தெரிஞ்சாலும் ஆன் ஸ்டேஜ் இப்படி ஒரு சொதப்போம். அப்புறம் ஸோ அதான் எனி ஐ திங்க் ஆர்ட் ஃபார்மோ எனி கலையோ வந்து நீ எவ்வளவு பயிற்சி பண்றியோ அவ்வளவுதான் அது மினுமினுக்கும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ பொன்னியின் செல்வன் நாடகத்துல பார்த்தோம்னா பெண் நாடக கலைஞரா உங்களுடைய அனுபவங்கள் நிறையவே இருந்திருக்கும். இதுல வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். ஸோ இதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இருந்ததா எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. என் கூட இருந்த வண்டர்ஃபுல்லான விமன், ஃபர்ஸ்ட் வந்து பிரீத்தி ஆத்ரேயா, குந்தவையா பண்ணவங்க. ஷீஸ் ஆல்மோஸ்ட் லைக் மை டீச்சர். ஷீஸ் அ பரதநாட்டிய கலைஞர். நந்தினியா பிளே பண்ண மீரா கிருஷ்ணமூர்த்தி. எல்லாருக்குமே லைஃப்ல வந்து பெரிய பொறுப்புகளும் வந்து என்ன சொல்றது, அவங்கள கீழே இழுக்கக்கூடிய துக்கமும் எல்லாமே இருக்கு. பட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான விமன். பிரீத்தி ஆகட்டும், மீரா ஆகட்டும், செம்பியன் மாதேவியா பண்ண உமா ஆகட்டும், அவங்க வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்றவங்க. காலையில எழுந்து சமைச்சிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ரிஹர்சல் வருவாங்க. 10 மணிக்கு இங்க இருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி முகப்பேர் வெஸ்ட் போவாங்க. ஸோ அவங்க பையன் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்பிரிட் இருந்தா 50 வயசுல ஒரு மனுஷி காலையில இருந்து சாயந்தரம் நாடகத்துக்கு வந்து அண்ட் எங்களோட சமமா ஷீல் ஹேவ் ஃபன். தே ஆல் கம் சப்போர்ட் ஃபார் லைஃப். இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னுடைய தனிப்பட்ட முயற்சின்னு நான் இதை சொல்லவும் முடியாது, ஏன்னா எங்களுடைய நாடகத்தோட ஹீரோன்னு என்ன கேட்டா நான் பிரவீன் தான் சொல்வேன். ஏன்னா என்ன சொல்றது, ஒரு 10 பேர் தான் சீனியர் ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் 60 பேர் குழுவை எல்லாரையும் சரிசமமா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காருன்னா அது அவரு தான். ஸோ அப்படி ஒரு நாடகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பாராட்டு வந்து தானா வரதான் செய்யும். இந்த ஷோ வந்து பர்சனலி ஃபார் மீ as a performer it's given me எவ்வளோ பூஸ்ட்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிம்பிள் விஷயம், ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, இதை வந்து ஃபுல் டைமாக எடுக்கிறதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு இருந்தது. ஜகன் வாஸ் த ஒன்லி பர்சன் ஹூ சப்போர்ட்டட் மீ. ஏன்னா ஹீ இஸ் லைக் தட். ஏன்னா அவரும் ஒரு பெர்ஃபார்மரா இருந்ததுனால மட்டும்தான் ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லைன்னா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ ஜகன் ஒரு பெர்ஃபார்மரா இருந்தது வந்து ஒரு பெரிய லக்கு தான் எனக்கு. அதனால தான் இதை வந்து என்னால் பர்சியூ பண்ண முடிஞ்சுது, ஒழுங்கா இவ்வளோ டைம் நாடகத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஜகன் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். பட் ஜகன் பொறுத்த வரைக்கும் இஸ் அ பிக் கிரிட்டிக் ஆல்சோ. ஸோ ஜகன் வந்து நான் ஃபுல் நாடகத்தை பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க. சிவகுமார் அங்கிள்லாம் பாராட்டினார் என்ன. ஆனால் ஜகன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு, நீ அந்த கோடிக்கரையில் ஃபர்ஸ்ட் குதிச்சு அங்கே இங்கே ஓடி அந்த மதில் சுவர் மேலே ஏறி மூச்சு கொஞ்சம் வாங்குது நீ பேசும்போது, அதுதான் ஃபீட்பேக். ஸோ யா, பட் அதுவும் தேவைதான் இல்லையா. சொன்னதுனால மீன் நெக்ஸ்ட் டைம் மேபி ஐ நிறைய ஜாக் பண்ணி அந்த லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அவ்வளோ அந்த பிரெத் கண்ட்ரோல் நான் இன்னும் கொண்டு வரணும். ஒரு பரத கலைஞரா இருக்கீங்க, பரதநாட்டியம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது இல்லாம நாடகத்துல நடிக்கிறீங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்கீங்க, நிறைய புக்ஸ் படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி எங்க ரீடர்ஸ்க்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இது ரொம்ப புவராக இருந்தவன் நான் முன்ன காலேஜ் எல்லாம் படிக்கும் போது. என்னோட கிளாஸ்மேட்ஸ், என்னோட டான்ஸ் கிளாஸ்மேட்ஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. வெறும் இன்ஜினியரிங் பண்ணி படிச்சு முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் பத்தாம இருக்கு. பட் ஐ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பர்சியூவிங் டான்ஸ். என்ன அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ற கேர்ள்ஸும் இருக்காங்க, ஆனால் அவங்க ஆர்கிடெக்சரும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிள் க்ளூ இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். அவங்களால அதை பண்ண முடியுது. ஃபார் அ உமன் எஸ்பெஷலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான பாடியும் ஒரு பொண்ணுக்கு இருந்தா அவ இவ்வளோ சாதிக்க பிறந்திருந்தா அவங்களால இவ்வளோ சாதிக்க முடியும். ஐ திங்க் ஐ ட்ரூலி பிலீவ் இன் தட். நாட் தட் நான் எதுவும் இப்போ சாதிச்சிருக்கேன்னு இல்லை, ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்றதுக்கு நான் அட்லீஸ்ட் உழைச்சிட்டு இருக்கேன். நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அட்லீஸ்ட் ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு தைரியம் வந்து ஒரு கலையால் ஒருத்தருக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ
தட்ஸ் வெரி, அது டிசிப்ளின் வந்துட்டா ஆஃப்கோர்ஸ் அதுல டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு சின்ன பகுதி தான். இவ்வளோ நேரம் நாடக கலை பத்தியும் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தியும் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எங்களுக்காக நீங்க அந்த பூங்குழலி மற்றும் அந்த குந்தவை கேரக்டர், இந்த 2 கேரக்டரும் எங்களுக்காக கொஞ்சம் செஞ்சு காட்ட முடியுமா? பொன்னியின் செல்வன்ல எவ்வளவு கதாபாத்திரங்கள் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா ஒரே ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் பாட்டு இருக்கு, பாட்டுல என்ட்ரி இருக்கு, சீன் முடியும் போதும் பாட்டுல தான் முடியும். ஸோ அந்த ப்ரிவிலேஜ் பூங்குழலிக்கு மட்டும்தான் இருந்தது பிளேல. ஸோ எல்லாரும் வந்து எனக்கு மட்டும் பாட்டு இல்லையே அப்படின்னு நாடகத்துல சொல்லுவாங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், நான் படிக்கிறவங்க எல்லாரும் அந்த அந்த பாட்டை வந்து நடுக்கடல்ல படகை ஓட்டிட்டு ஒரு ரம்யமான சூழல்ல இமேஜின் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த பாட்டை. ஐ வாஸ் சோ லக்கி, அதே கற்பனையில அந்த பாட்டை பாடி போட்டை ஓட்டி வந்தியத்தேவனோட இலங்கைக்கு போற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த பாடல் அலைக்கடலும் மோய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன், அலைக்கடலும் மோய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன், நிலமகளும் துயிலுகையில் நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகம்தான் பதைப்பதுமே. ஆ ஆ